அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பண்ண பர்த்டே கிஃப்ட் என்ன, அண்ட் நாங்கள் பர்த்டே அன்றைக்கி எங்கே வெளியே போயிருந்தோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. எனக்கும் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணுன்னு ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, பாப்பா இருக்கிறதுனால 3 பேர் ஃபேமிலியாக போய் தான் பர்த்டே கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பர்த்டேக்கு முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு அவங்களுக்கு தேவையான அவுட்ஃபிட்ஸ் அண்ட் பர்த்டே கிஃப்ட், பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே முன்னாடி நாள் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே பன்னீர் பப்ஸும் அப்புறம் ரெயின்போ கேக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே நைட் 10:30 ஆகிடுச்சு. அன்றைக்கி மும்பை மேட்ச் இருந்தது. அதனால் அவங்க ஹால்லே எங்கேஜ் ஆகிட்டாங்க டிவி பார்த்துட்டு. அந்த கேப்பில் நானும் பாப்பாவும் வீடியோ கால் பேசுகிறோன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு இந்த டெக்கார் பண்ணிகிட்டு இருந்தோம். பலூன்ஸ் எதுவுமே இல்லை. லாஸ்ட் மினிட்ல பண்ணலான்னு பிளான் பண்ணதுனால பலூன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்கிட்ட இருந்த திங்ஸை வச்சு சிம்பிளாக க்யூட்டாக ஒரு டெக்கார் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் கேக்கு கட் பண்ணுறதுக்கு அந்த டேபிளும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். பாப்பா தான் ஆக்சுவலாக பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அம்மா அப்பாவுக்கு பர்த்டேவான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பாப்பா அப்பப்போ வெளியே ஓடி போய் அப்பா உனக்கு சர்ப்ரைஸ்னு பாப்பா போய் அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கும் நாங்கள் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஏன்னா டெக்கார் பண்ணுற திங்ஸ் எதுவுமே வாங்கலை இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்களும் மும்பை மேட்சுன்றதுனால ஃபுல்லாக டிவிலே எங்கேஜ் ஆகிட்டாங்க. என்ன இதுன்னு கூட உள்ளே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஒரு 11:15க்கு தான் டெக்கார் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம் நானும் பாப்பாவும். அண்ட் பாப்பா எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஃபோட்டோஸ் வேணுன்னா ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க, செலோ டேப் வேணுன்னா எடுத்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 11:45 11:15 போது ஃபுல் டெக்கரேஷனுமே முடிச்சுட்டு நான் முன்னாடியே ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ்க்கு தேவையான வீடியோஸும் நான் அப்போவே கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடியே ப்ரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த ஃபோட்டோஸை இதில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. பயங்கர சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. வீட்டில் இருந்த திங்ஸை வச்சு சிம்பிளாக ஒரு இன்ஸ்டன்ட் டெக்கார்னு கூட வச்சுக்கலாம். ஓரளவுக்கு சூப்பராக இருந்தது. 12 o'clockன்னும் போது ரூமில் ட்ரைபாட் செட் பண்ணிவிட்டு போய் அவங்கள அதுக்கு முன்னாடி ஹாலில் கண்ணெல்லாம் கட்டி ரெடி பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி மும்பை மேட்ச் 12:30 வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க அது வரைக்குமே உள்ளே என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லை, ஃபுல் பிஸியாக இருந்தாங்க. அதனால எங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு. உள்ளே வராததுனால நாங்களும் பொறுமையாக எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பா பாருங்கள் உள்ளே சர்ப்ரைஸ்பான்னு கத்திட்டு இருந்தாங்க பாப்பா. பிளைண்ட் ஃபோல்டு ஓப்பன் பண்ணோன்னே என்ன ரியாக்ஷன் வரப்போகுது, என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஓப்பன் பண்ணோன்னே அவங்க சொன்னது அது மட்டும் தான் சொன்னாங்க. அண்ட் அழகாக இருக்குது, இதுதான் பண்ணிகிட்டு இருந்தீங்களா 2 பேரும் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பிளைண்ட் ஃபோல்டு ஓப்பன் பண்ணோன்னே பாப்பா ஹக்கி பண்ணி ஹாப்பி பர்த்டேப்பா அப்படி சொல்லி பாப்பா விஷ் பண்ணிட்டுருந்தாங்க. பாப்பா பயங்கர எக்ஸைட்டடாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அவங்க அப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலை, கேக் எப்போ கட் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ கேக் கட் பண்ணுப்பான்னு அவங்களே நைஃப் எடுத்து அவங்க அப்பாட்ட கொடுத்து கட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பண்ண அவசரத்தில் கேண்டில் வைக்கவே மறந்துட்டோம். அப்புறம் கேக்லாம் கட் பண்ண கேக் எடுத்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தான் ஞாபகம் ஐயோ கேண்டில் வைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு.
கேக் கட் பண்ணி ஆக்சுவலாக நானும் அவங்களும் ஒவ்வொரு பீஸ் கூட ஃபுல்லாக சாப்பிடல, ஒரு பீஸே 2 பேரும் ஷேர் பண்ணி அவ்வளோதான் சாப்பிட்டோம். பாப்பா நைட்டே ஒரு 2 பீஸ் அவங்களா கட் பண்ணி, அப்பா கேக் வேணும் கேக் வேணும்னு அவங்களா ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தமாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரின்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்த்தா அப்பவும் வீட்டில் கேக் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு. அவங்கள சமாதானப்படுத்தி கேக் எடுத்து அவங்க கையில் காப்பாற்றி வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிட்டோம். அன்றைக்கி நைட் எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சுது. பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு. மார்னிங் பொறுமையாக எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடி நாளே வந்து ஆப்பத்துக்கு மாவு ஊற வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்லா சூப்பராக பொங்கி வந்திருந்தது. முன்னாடிலாம் ஆப்பம் வந்து ரொம்ப ரெகுலராக செஞ்சிட்ருப்பேன். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஆப்பம் செஞ்சிட்ருப்பேன். இப்போ என்னாச்சுன்னே தெரியல, சுத்தமாக செய்கிறதே விட்டுட்டேன். அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் சுத்தமாக மறந்தும் போயிட்டேன். அப்புறமேட்டுக்கா யூடியூப்பில் ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்த்து ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அண்ட் அன்றைக்கி ஆப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஆப்பம் வித் தேங்காய் பால் தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டுட்டு போயிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட 12 ஆகிடுச்சு. எழுந்திரிச்சது 9. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு குளிச்சுட்டு கிளம்பி பாப்பாவை கிளப்பி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போதே ஒரு 12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போதே நினச்சிட்டே போனோம், என்னடா இது இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, கோயில் திறந்துருக்குமா இல்லை மூடி இருப்பாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிருந்தோம். பட் கோயிலில் வந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அது என்ன சர்ப்ரைஸ்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பர்த்டே ப்ரெசென்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாட்ச் தான் ஆக்சுவலாக நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். பாப்பா கையால் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா சொன்னது, பாப்பாவும் நான் போட்டு விடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எடுத்து அந்த வாட்ச்லாம் பிரித்து அவங்க அப்பா கையில் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல் டே என்னோடய ஹஸ்பண்டை விட என்னோடய பாப்பா தான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க எல்லா விஷயத்துக்கும். எழுந்திரிச்சோடனே புது ட்ரெஸ் போட்டுக்கணுன்னு கேட்குறாங்க, வெளியே போகலாம், கோவிலுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க வெளியே போகிறதுக்காக. அண்ட் இப்போல்லாம் வந்து பர்த்டே அப்படின்னா அவங்களுக்கு புரியுது போல், அவங்களே பர்த்டேவா அப்படி சொல்லிட்டு அவங்களாம் விஷ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் எங்களோட ஓடிடி. பாப்பாவுக்கு வந்து காட்டனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தான் அந்த அவுட்ஃபிட்டை வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஏன்னா பலூன் கவுன்ஸ்லாம் போட்டுட்டு சத்தியமாக வெளியே போக முடியாது அடிக்கிற வெயிலுக்கு. மயக்கம் போட்டே விழுந்துருவோம் போல், அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்போதே ஒரு 1 இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா அவர் வந்து பயங்கரமான முருகர் ஃபேன். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து முருகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்தப்போ வந்து ராகுக்கு ஏதோ சம்திங் பூஜை வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறக்கட்டளை போல். ஸோ நாங்கள் போயிருந்த டைமில் தான் கரெக்டாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு பயங்கர ஹாப்பி, வாவ் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அந்த கோயிலுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப ரெகுலராக போவோம். ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஒரு பூஜை நடக்கும்போது போனதே கிடையாது. நான் சொன்ன சர்ப்ரைஸும் இது தான். அந்த கோயிலில் வந்து முருகரை வந்து ராஜ அலங்காரத்தில் அண்ட் அந்த கோயிலில் அன்னதானம் போட்டு இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றோமே. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு அதுவே பயங்கர பிளெஸ்டாக ஃபீல் ஆச்சு. அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் தேங்க்யூ.